ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில் எந்தவித தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன் இல்லாமல் எப்படி ரூம் புக் செய்யணும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். திருமலை மற்றும் திருப்பதியில் 1 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களும் இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணவங்களும் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை பின்பற்றி திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக டிடிடி ரூம் புக் செய்யலாம். 1 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களும் எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணவங்களும் என்று யார் வேண்டுமானாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை பின்பற்றி திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம் புக் செய்யலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக போய் டிடிடி ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். கீழ் திருப்பதியில் எப்படி நேரடியாக போய் ரூம் புக் பண்ணணும் என்பதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ஆஃப்லைனில் நேரடியாக டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், மாதவம் மற்றும் திருச்சானூரில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க, ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பது கிடையாது. விஷ்ணு நிவாசம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. விஷ்ணு நிவாசம் பில்டிங்குள்ளே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டர் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து இரவு 9 மணி வரைக்கும் ரூம் கொடுப்பாங்க. இரவு 9 மணிக்கு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதற்கடுத்து மறுநாள் காலை 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மேலேயே ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல நீங்கள் ரூம் புக் பண்ண போகக்கூடிய சமயத்தில் எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் ரூம் அவைலபிளாக இருக்குது, அதனுடைய ரெண்ட் என்ன என்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளேல என்ன டைப் ஆஃப் ரூம் அவைலபிளாக இருக்கோ அதில் எந்த ரூம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். விஷ்ணு நிவாசத்தில் 2 டைப் ஆஃப் ஏசி ரூம் இருக்குது, 2 டைப் ஆஃப் நான் ஏசி ரூம் இருக்குது. அந்த 4 டைப் ஆஃப் ரூமினுடைய ரெண்ட், காஷன் டெபாசிட், அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ நீங்கள் கரண்ட்டாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் செய்தாலும் அதிகாலை 2:30 3 மணிக்கெல்லாம் பக்தர்கள் கியூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 6 மணிக்கு இந்த ஆஃப்லைன் கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது எத்தனை ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஃபஸ்ட்டு கியூவில் முன்னாடி நிற்கக்கூடியவங்க கிட்ட கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு 30 ரூம் வேக்கண்ட்டாக இருக்குன்னா 30 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து கியூவில் முதல்ல நிற்கக்கூடிய 30 நபர்கள் கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நம்முடைய பேர், கான்டாக்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், எத்தனை பேர் ரூமில் தங்க போகிறோம், அத்தனை பேரினுடைய ஆதார் நம்பர் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். கவுண்டர் ஓப்பன் செய்த உடனே நம்ம ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை எல்லாமே சரி பார்த்துட்டு நம்முடைய ஆதார் காப்பியையும் சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. என்ன டைப் ஆஃப் ரூம் தேவை என்று கேட்டுட்டு அதற்குரிய ரெண்ட்டும் காஷன் டெபாசிட் அமௌண்ட்டும் பே பண்ண சொல்லுவாங்க. இந்த ரெண்ட் அண்ட் காஷன் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அமௌண்ட் பே பண்ணி முடித்த பிறகு அங்கேயே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஸ்லிப்பில் எந்த ஃப்ளோரில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ஃப்ளோருக்கு டைரெக்டாக போய் அந்த அலாட்மெண்ட் ஸ்லிப்பை காட்டி நம்ம ரூம் கீ வாங்கிக்கணும். கவுண்டர் ஓப்பன் ஆன சமயத்தில் வேக்கண்ட்டாக இருந்த 30 ரூமும் அலாட் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா கவுண்டர் ஒரு டெம்பரவரி பிரேக்குக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஒரு உதாரணத்திற்கு 20லிருந்து 30 ரூம் வேக்கண்ட் ஆன பிறகு மறுபடியும் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. இதே ப்ரொசீஜர் தான் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திருப்பதியினுடைய விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைனில் எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்குது என்பது நம்ம நேரடியாக போய் செக் பண்ணி பார்த்தால் மட்டுமே தான் தெரியுமே தவிர்த்து ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப் மூலமாகவோ இதை நாம் தெரிஞ்சுக்க முடியாது.
அடுத்து திருமலையில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் எப்படி ரூம் புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பார்க்கலாம். திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடியும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்குள்ளேயும் எல்இடி டிஸ்பிளேஸ் வச்சுருப்பாங்க. அந்த எல்இடி டிஸ்பிளேஸில் எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் ரூம் அவைலபிளாக இருக்குது, கடந்த 1 மணி நேரத்தில் எத்தனை ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க, கேட்டகிரி ஏ மற்றும் கேட்டகிரி பியில் ப்ரெசண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த எல்இடி டிஸ்பிளேல லிஸ்ட் ஆகும். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நள்ளிரவு 1 மணி 2 மணியிலிருந்தே இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்கோ எல்லா ரூமுமே அலாட்மெண்ட் செய்து முடித்த பிறகு அலாட்மெண்ட் செய்து முடிக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் ஏதாவது ரூம்ஸ் வேக்கண்ட் ஆகியிருந்தால் அதையுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில் வேக்கண்டாக இருக்கக்கூடிய எல்லா ரூமும் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் என்பது ஃபிக்ஸடாக கிடையாது, யாருக்குமே தெரியாது. தினமுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமில் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரமானது ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் வேக்கண்டாக இருக்கக்கூடிய எல்லா ரூமும் அலாட் செய்து முடித்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதிய நேரத்தில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் 6 மணி சமயத்தில் மறுபடியும் ரூம் வேக்கண்ட் ஆகியிருந்தால் மறுபடியும் ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் தினமுமே ஈவினிங் 6 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுப்பாங்க என்பது கண்டிப்பாக சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் செய்திருந்தால் ஈவினிங் மறுபடியும் அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா அந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு தான் இந்த கவுண்டர் ஓப்பன் ஆகும் என்கிற நோட்டீஸ் போர்டு வச்சிருப்பாங்க. அல்லது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பக்தர்கள் கியூவில் வெயிட் பண்ண வேண்டாம், நாளை அதிகாலை 5 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க என்று மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட நீங்களே போய் டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருமலையில் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடித்த பிறகு நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேகன்சிஸ் பொறுத்தும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்தில் மேக்சிமம் 4 மணி நேரத்திற்குள்ள ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரலாம். கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் திருமலையில் விழாக்கள் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு மேக்சிமம் 7 மணி நேரம் கூட ஆகலாம். காலையில் 7 மணிக்குள்ள மேக்சிமம் நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளேயே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். அதற்கடுத்து நீங்கள் மதியத்திற்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்க, ஈவினிங் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் போய் நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். இந்த நேரமானது திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேகன்சிஸ் பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். திருமலையில் கேட்டகிரி ஏல 2 டைப்பும் கேட்டகிரி பியில் 2 டைப்பும் என்று டோட்டலாக 4 டைப் ஆஃப் ரூம் இருக்குது. அந்த 4 டைப் ஆஃப் ரூமினுடைய ரெண்ட், காஷன் டெபாசிட், ரூமில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ நீங்கள் கரண்ட்டாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நம்ம ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது கேட்டகிரி ஏ அல்லது கேட்டகிரி பி என்று கேட்டகிரி தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமே தவிர்த்து கேட்டகிரி ஏலையே 50 ரூபாய் ரூம் கொடுங்க, 100 ரூபாய் ரூம் கொடுங்க, கேட்டகிரி பியில் 1500 ரூபாய் ரூம் கொடுங்க என்று நம்ம கேட்டு வாங்க முடியாது. கேட்டகிரி மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் எந்த கேட்டகிரியும் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக கேட்டகிரி ஏ டைப் ஆஃப் ரூம் தான் நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்முடைய ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் நோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் கையில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்லேயே நோட் என்று இருக்கக்கூடிய போர்ஷனில் ஃபஸ்ட்டு நம்பரில் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு ஆவரேஜாக எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ஆஃபீஸுக்கு போய் நம்ம இந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை கொடுத்து தான் ரூம் வாங்கணும். ஸோ இந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ரூம் ரெஜிஸ்டர் பண்ண சமயத்தில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பருக்கு தான் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும்.
உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் வந்து ரூம் எடுக்கணும், அந்த ரெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய பிஏசி ஹால்ஸில் இருக்கக்கூடிய டார்மெட்ரி ஹால்ஸில் தங்கலாம். ரொம்ப நேரம் ஆகியும் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரலைன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனிங் மிஷினில் உங்களுடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கா இல்லையா என்கிற டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மிஷின் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல சுதர்ஷன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த சுதர்ஷன் கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியும் மிஷின் வச்சுருப்பாங்க. அங்கேயும் போய் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருந்தால் உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டைரெக்டாக அந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு போகலாம். ரூம் அலாட்மெண்ட் ஆகலைன்னா எந்தவித டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகாது. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு உங்களுக்கு எந்த ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கோ டைரெக்டாக அந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு போய் உங்களுடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை கொடுக்கலாம். சில ரெஸ்ட் ஹவுஸஸில் நம்ம நேரடியாக ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். சில ரெஸ்ட் ஹவுஸஸில் சப் என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் நம்ம இந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுத்த பிறகு அதை அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்முடைய ஆதார் கார்டையும் சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் மறுபடியும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கேயே நம்ம ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் பே பண்ணிடணும். இந்த அமௌண்ட் பே பண்ணி முடித்த பிறகு அவங்க ஒரு ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஸ்லிப்பை கொடுத்து நம்ம ரூம் கீ வாங்கிக்கணும். இதுதான் திருமலையில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ண வேண்டிய ப்ராசஸ். இப்போது திருமலை மற்றும் திருப்பதி எங்கே போய் நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக ரூம் எடுப்பதாக இருந்தாலும் சில ஜென்ரல் கைட்லைன்ஸ் இருக்குது. அதை நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே திருமலை மற்றும் திருப்பதி 2 இடத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ரூல்ஸ். திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக எங்கே போய் நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தாலும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யார் கியூவில் நின்று ரூம் வாங்க போகிறீங்களோ அந்த நபருக்கு 21 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 21 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடிய நபரினுடைய ஆதார் கார்டை மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யார் கியூவில் நின்று ரூம் வாங்க போகிறீங்களோ அந்த நபர் அவரினுடைய ஆதார் கார்டை வைத்து தான் கியூவில் நிற்கணுமே தவிர்த்து மற்றவர்களினுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் கியூவில் நின்று ரூம் வாங்க முடியாது. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவும் கியூவில் நிற்கக்கூடிய நபரும் ஒரே நபரா என்பதை சரி பார்த்துட்டு தான் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் தேவைன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைன்னா அதற்கேற்றாற் போல 2 அல்லது 3 நபர்கள் அவங்களோட ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் வாங்கிக்கலாம். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ஒரு ரூம்லேயே எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போதே அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போகிறீங்க என்கிற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை பேர் தங்க போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லலாம். தனி ஒரு நபருக்கும் அன்மேரிடு கப்பிள்ஸுக்கும் ரூம் கொடுப்பது கிடையாது. அதே போல் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு முறை உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் கொடுத்து திருப்பதி லொக்கேஷனில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து திருப்பதி லொக்கேஷன்லேயே ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அதே போல் ஒரு மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டை கொடுத்து திருமலையில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு முறை நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை அதே ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து திருமலை லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். திருமலை லொக்கேஷனுக்கு தனி 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. இந்த 30 நாட்கள் என்பது நீங்கள் ரூமில் ஸ்டே செய்து வெக்கேட் பண்ண நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்கணும். உங்களுக்கு திருப்பதியில் ரூம் தேவைப்பட்டால் திருப்பதியினுடைய விஷ்ணு நிவாசத்தில் போய் தான் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். அதே போல் திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். திருமலையினுடைய ஆஃபீஸிலிருந்து திருப்பதி லொக்கேஷனுக்கோ திருப்பதி ஆஃபீஸிலிருந்து திருமலை லொக்கேஷனுக்கோ நீங்கள் ரூம் புக் பண்ண முடியாது. ரூம் ரெண்ட் அண்ட் காஷன் டெபாசிட் பே பண்ணுறதுக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் ரூம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ரூம் கீ வாங்கும் போதே ரூம் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னு கேட்டு பார்க்கலாம்.
ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் 24 மணி நேரத்தில் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்பதையுமே சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரூம் எக்ஸ்டெண்ட் செய்து கொடுப்பது கிடையாது. சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாளுக்கான ரூம் ரெண்ட் உங்களுடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட்டில் கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரூமில் 3வது நாள் தங்க முடியாது. 3வது நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு டிடிடி அலோவ் பண்ணுறது கிடையாது. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போதும் ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப் வாங்கும் போதும் எந்த நபர் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தான் ரூம் வெக்கேட் பண்ணும்போது ரூம் கீ மற்றும் ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப்பை திருப்பி கொடுக்கணும். மறுபடியும் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சமயத்தில் எடுத்த ஃபோட்டோவும் ரூம் வெக்கேட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோவும் இந்த 2 ஃபோட்டோவிலையும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. காஷன் டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.